அனைவருக்கும் வணக்கம். தமிழ் துயர் கற்பது தமிழிலிருந்து இந்த பதிவில் நாம் காண இருப்பது மாதிரி வினாத்தாள் அயலக தமிழ் இலக்கியங்கள், குறிப்பாக மலேசிய தமிழ் இலக்கியங்கள் பற்றிய மாதிரி வினாத்தாள் காண இருக்கின்றப்ப. அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள். நன்றிப்பா. வாங்க வினாத்தாளுக்குள் செல்லலாம். மலேசிய நாட்டின் வேறு பெயர்கள்: மலாயா, சொர்ணபூமி, கடாரம், ஆழகம். மலேசியா மற்றும் தமிழர்களின் தொடர்பு குறித்து கூறும் நூல்கள் பார்த்தீங்கன்னா 3 நூல்கள், முக்கியமான நூல்கள் காட்டுகின்றன. ஒன்று கல்வெட்டு, அலைகடல் நடுவு, பலகலம் செலுத்தி, சங்கிராம விசயோத்து வர்மன் ஆகிய கடாரத்தை அரசனை வாகையும் என்று ராஜேந்திர சோழனுடைய கடாரத்தை கடாரத்தை கைப்பற்றினால்தான் தான் அவன் பெயரே கடாரம் கொண்டான். அது பற்றிய செய்தியினை இந்த 13ஆம் நூற்றாண்டு கல்வெட்டானது இந்த தொடர்களால் குறிப்பிடுகின்றது. ஆக இது மலேசியாவுடைய ஒரு கடாரம் தான் அதனுடைய இன்னொரு பெயர். அதான் கடாரம் கொண்டார். அடுத்து 2வது நூல் பெருந்தொகை. இளவரசி வசந்த மாலை ஏறி சென்ற பேர் கடாரத்தை விரும்பினால் செய்யப்பட்டது என்ற அந்த ஒரு தொடர் சான்று. அடுத்து 3வது பட்டினப்பாளையில் காணப்படுகின்ற தந்தேவாரியும் காவிரி பயணம், ஈழத்து உணவும், காழகத்து ஆக்கமும். காழகம் அப்படின்னா மலேசியா இல்லைங்களா? ஆக இந்த 3 குறிப்புகள் நம்முடைய தமிழர்களுடைய தொடர்புகளோடு கூறுகின்றன. அடுத்து மலேசியாவிற்கு ஒப்பந்த முறையில் அழைத்து செல்லப்பட்ட தமிழர்கள் அல்லது கூலிகள் சொல்லுவாங்க. அவர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? சன்ஷிப் கூலிகள். சன்ஷி அப்படின்னாக்கும் ஒப்பந்தம் என்று பொருள். இந்த மலேசிய நாட்டுடைய மிக சிறந்த ஒரு எழுத்தாளர் சையீத் முகமது. அவர் எழுதிய நூல்கள்: வெண்மணல் சிறுகதை தொகுப்பு, பயாக்கோப் காரணம், வான்கோழிகளும், சந்ததிகளும், ரப்பர் உரைகளும், அக்னி வளையங்கள், பெண் குதிரை, கைதிகள் கண்ட கண்டம், பண்ணும் மனிதர்கள். மிக முக்கியமான எழுத்தாளர். அவருடைய நூல் வரிசைகளையும் பார்த்துக் கொள்ளுங்கள். சரிங்களா? அடுத்து மலேசிய தமிழ் எழுத்தாளர்களின் பல்வேறு சிறுகதைகளின் தொகுப்பு நூல்கள். அது பார்த்தீங்கன்னாக்க 3 தொகுதிகள். அதனையும் இவர் தான் செய்தார். சரிங்களா? அவை என்னென்ன? வேலும் வாழ்வும் பாகம் 1 1999, பாகம் 2 2001, பாகம் 3 அதே ஆண்டு. சரிங்களா? அதே சமயத்துல தொகுப்பு ஆசிரியராகவும் இருந்திருக்கின்றார். மலேசிய தமிழர்களின் வாழ்வும் இலக்கியமும் என்கின்ற நூலினுடைய தொகுப்பு ஆசிரியராகவும் இருந்திருக்கின்றார். அடுத்ததாக திசைகள் நோக்கிய பயணங்கள் என்னும் கட்டுரை 2006 எழுதியிருக்கின்றார். சரிங்களா? இவை எல்லாமே ஜீர் முகமது அவர்களுடைய நூல்கள் பற்றிய கட்டுரை பற்றிய கருத்துக்கள். முக்கியமான எழுத்தாளர் பார்த்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக மலேசிய தமிழ் கவிஞர்களும் குறிப்பிடத்தக்கவர்கள்: பூ அருணாச்சலம். புனைப்பெயர் பூவண்ணா. இவர் மலேசியாவுடைய மிக மூத்த எழுத்தாளர். அடுத்ததாக அருணாச்சலம், எஸ் அர்ஜுனன், கே குணாளன், பேசா சூரியமூர்த்தி, மு மீரா சலீம் முல்லாஹி, பக்ருதீன் ஆகியோர். சரிங்களா? இந்த எழுத்தாளர்களுக்கெல்லாம் என்னென்ன இதழ்கள் உதவினா பாருங்க. சிங்கை வர்த்தமானி. சிங்கைனா சிங்கப்பூர் நஷ்டம். 1875 சிங்கப்பூரில் தான் முதல் இந்த இதழானது வெளியாகும். அடுத்ததாக தமிழ் முரசு 1935 வார இதழாக, அதாவது வாரம் மும்முறையாக இருந்தது. அதன் பிறகு நாளிதழாக இப்பொழுது மாறி இருக்கின்றது. இந்த இதழ் பார்த்தோம்னால் கவிதைக்கு முதன்மை தருகின்றது. அடுத்ததாக தமிழ் நேசன். இதெல்லாம் முக்கியமான இதழ்கள். சரிங்களா? 1924 வார இதழாக வந்தது. 1937 முதல் நாள் இதழாக. அடுத்து சங்கமணி 1952 தேசிய தோட்ட தொழிற்சங்கத்தின் வார இதழாக வருகின்றது. அதே போன்று மலேசியாவுடைய மாத இதழ்கள், முக்கியமான மாத இதழ்கள்: பொன்னி, மாதவி, கூட்டுறவு, முத்தமிழ், தமிழ்குயில், உதயம், கலாச்சாரம், வானம்பாடு, நம் குரல், தூதன் முதலான மாத இதழ்கள். அதே போன்று நாளிதழ்கள்: தினமணி, தமிழ் ஓசை, மயில், புதிய சமுதாயம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மாதம் 2 முறை இது. அடுத்து மனவோசை, நவரசம், தமிழ் தந்தர் முதலான இதழ்களும் உதவி புரிகின்றன. அது தவிர இப்ப நம்ம பார்த்த ஜீர் முகமது அவர்கள் தொடங்கிய இதழ் உதயசக்தி. அதே போன்று பக்ருதீன் அவர்கள் தொடங்கிய மாத இதழ் திரைநிலா.
அப்படிங்கிறது. சரிங்களா? இது எல்லாமே முக்கியமான இதுகளைத்தான் நினைவில் குறித்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக, மலேசியாவின் குறிப்பிடத்தக்க தமிழ் எழுத்தாளர்கள் சிலரை பற்றிய தகவல்களை தருக. அருணாசலம் முதல்ல பார்த்தோம்ல, புனைப்பெயர் பூவண்ணான். மூத்த எழுத்தாளர்கள் ஒருவர். வரலாற்றில் ஒரு மனிதர். யாருனாக்க துண் சம்பந்தம் பற்றிய கட்டுரை தொகுப்பு அது. சமுதாய நீதி, கும்பிட்ட கலைஞர். அதே போன்று கட்டுரை தொகுப்பு, ஒரு தேசத்தின் சரித்திர மகன். மலாயாவினுடைய முதல் பிரதமர் துங்கு அப்துல் ரஹ்மான் பற்றிய கட்டுரை தொகுப்பு நூல் அது. அடுத்த நாவல்கள் பார்த்தோம்னா பூவோ பூ, பூக்காமல் போகுமா பூ, மஞ்சள் குங்குமம், அதே போன்று பௌர்ணமி நிலவில். இது பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் நேசன்ல வாரத்தொடராக வந்தது. அதே போன்று இவர் எழுதியிருக்கின்ற நாடகம் துரோகி. இன்னும் மிக முக்கியமான குறிப்பு, சிறப்பு குறிப்பு இது இரண்டு இருப்பாங்க. என்ன அப்படின்னா, 1961 சிங்கப்பூர்ல பன்மொழி எழுத்தாளர் மாநாடு நடைபெற்றது. அதில் மலேசியாவிலிருந்து கலந்து கொண்ட ஒரே தமிழ் எழுத்தாளர் நம்முடைய பூவண்ணா அவர்கள் தான். அதே போன்ற இரண்டாவது நிகழ்ச்சி, முக்கியமான நிகழ்ச்சி, 1961 முதல் 64 வரை 15 எழுத்தாளர்களை ஒன்றிணைத்தது. சிறுகதை தொகுப்பினை வெளியிட்டு சாதனை படைத்தார். சரிங்களா? அடுத்த இரண்டாவது எழுத்தாளர் பேரு தமிழ்மணி. இவருடைய புனைப்பெயர்கள் சாணக்கியன், மணிமொழி, குண்டுமணி. இவர் தினமரத்தின் நாளிதழை நடத்தியவர். இவர் எழுதிய நூல்கள் சரித்திரமே வீட்டு, நெருப்பு முனையிலே திருப்பு முனை, ஒரு பேனாவின் கட்டளைகள். அடுத்து மூன்றாவதாக கிருஷ்ணன் அவர்கள். இவர் தமிழ் எழுத்தாளர்களாக மட்டும் உரிமம் பெற்ற கடிதம் எழுதுபவராகவும் எழுத்துனர் சொல்லுவாங்க, அவராகவும் செயல்படுகின்றார். இவர் எழுதியிருக்கின்ற நூல் கல்வித்துறையில் அம்மவர்கள். அடுத்ததாக நவீன் மனோகரன் அப்படிங்கிறது சிறிய வயது எழுத்தாளர் இவர். இவர் எழுதிய கவிதை நூல்கள் சர்வம் பிரம்மாஸ்மி 2007, வெறி நாய்களுடன் விளையாடுதல், மகாராணியின் செக்மேட், பேச்சு என்பது நாவல். அடுத்து சிறுகதை தொகுப்பு என்று பார்த்தோம்னால் மண்டை மூடி, கோயா, உச்சை, புனைவுகள் இவையெல்லாம். கட்டுரை தொகுப்புகள் என்று பார்த்தோமானால் விருந்தாளிகள் விட்டு செல்லும் வாழ்வு. இது பார்த்தீங்கன்னா விமர்சன கட்டுரை தொகுப்பு. அடுத்து வகுப்பறையின் கடைசி நாற்காலி. அடுத்த 10 தொகுப்புகள் என்று பார்த்தோமானால் கடக்க முடியாத காலம், நாரின் மனம், உலகின் நாட்டு, அதாவது உலக இலக்கிய அவற்றை அறிமுகப்படுத்தும் விதமாக எழுதிய ஒரு தொகுப்பு நூல். நீண்ட கிடைத்த நிழல்கள். இது பாத்தீங்கன்னாக்கா நேர்காணல்களை தொகுப்பு. மனசிலாயோ பயண நூல், மலேசிய நாவல்கள், இது பற்றிய நூல்கள்லாம் அவர் எழுதியிருக்கார். அடுத்ததாக திரைத்துறையிலும் இவர் பங்காற்றி இருக்கின்றார். அதாவது வசனகர்த்தாவாக எல்லாமே பார்த்தீங்கன்னா மலேசிய நாட்டினுடைய படங்கள். பெராந்து நினைவுகள், மௌனம், வெண்ணிற இரவுகள், ஜகாட். அதே சமயத்துல நம்முடைய தமிழ் திரைப்படம் கபாலி, அதுல பாத்தீங்கன்னா வசனகர்த்தாவாகவும் இவர் பங்காற்றி இருக்கின்றார். சரிங்களா? அடுத்தது மலேசிய மறுமலர்ச்சி கவிதைகளின் வளர்ச்சிக்கும் முதல் படியாக விளங்கிய தொகுப்பு நூல் மலாயாவில் தமிழ் கவிதைகள். தொகுப்பாசிரியர் அரிதா மணாலன் அப்துல் முத்தலீம். அடுத்து மலேசிய கவிதை வளர்ச்சிக்கு ஒரு மைல் கல்லாக அமைந்த போட்டி இது. தமிழ் நேசன் நடத்திய வெண்பா போட்டி. நடத்தியவர் முருகி சுப்பிரமணியம். சரிங்களா? அடுத்து மலேசிய தமிழ் கவிதை தொடர்பான முக்கியமான இரண்டு நிகழ்வுகள் முக்கியமானவை. ஒன்று, மலேசிய தமிழ் கவிதை கருத்தரங்கு 1988 நடைபெற்றது. நடத்தியவர்கள் மலாயா பல்கலைக்கழக இந்திய ஆய்வியல் துறை. அடுத்து இரண்டாவதாக மலேசிய தமிழ் கவிதை களஞ்சியம் என்கின்ற நூல் பார்த்தீங்கன்னா 1997 வெளியிட்டது. கவிஞர் முரசு நெடுமாறன் அவர்கள் தொகுப்பாசிரியராக இருந்து இந்த நூலை, அதாவது கவிதை களஞ்சியத்தை வெளியிட்டார். சரிங்களப்பா? ஆக இதுவரைக்கும் மலையாள நாட்டினுடைய தமிழ் இலக்கிய எழுத்தாளர்கள், முக்கியமான எழுத்தாளர்கள், கவிதை அவர்களுக்காக ஒரு இதழ்கள் பற்றிய தகவல்களை எல்லாம் நம்ம பார்த்தோம். இதனோடு தொடர்புடைய விடயத்தை ஏற்கனவே கடந்த பதிவு நம்ம போட்டிருக்கின்றோம். அவற்றை இணைத்து பதிவுகள். சரிங்கப்பா? அதே போன்று இப்ப மலேசியா பார்த்தோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இலங்கை, சிங்கப்பூர், இன்னும் பிற நாடுகள் இருக்கின்றன, கனடா, ஆஸ்திரேலியா. அது குறித்த தகவல்கள் அடுத்தடுத்து வருகின்ற பதிவில் நாம் காண்கிறோம். சரிங்கப்பா? மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.